தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை நகராட்சி பகுதியில் கட்டட அனுமதி வழங்க லட்சக்கணக்கில் அலுவலர்கள் லஞ்சம் பெறுவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நேற்று இரவு 8 மணியில் இருந்து இன்று காலை 6 மணி வரை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் டிஎஸ்பி நந்தகோபால் தலைமையில் இன்ஸ்பெக்டர்கள் அருண் பிரசாத், சரவணன், பத்மாவதி ஆகியோர் அடங்கிய 10 பேர் கொண்ட குழுவினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள இடத்திற்கு அனுமதி வழங்குவதற்காக லஞ்ச பணத்தை பெற்று மறைத்து வைத்து இருந்த பொறியாளர் மனோகரிடம் இருந்து 84,000 ரூபாய், கான்ட்ராக்டர் எடிசன் என்பவரிடம் இருந்து 66,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் போலீசாரை கண்ட நகராட்சி கமிஷனர் குமரனின் ஓட்டுநர் வெங்கடேசன் நகராட்சி அலுவலகத்தின் காம்பவுண்ட் சுவரில் இருந்து 8,000 ரூபாயை தூக்கி வீசியதை போலீசார் கண்டுபிடித்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் கமிஷனர் குமரன் தனது வீட்டிற்கு 5 லட்சம் ரூபாயை எடுத்துச் செல்ல ஓட்டுநரின் அழுக்கு துணிகளுடன் மறைக்க கூறியிருந்த பணத்தையும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக கமிஷனர் குமரன், உதவி பொறியாளர் மனோகரன், ஓட்டுநர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்ய உள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைவரின் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது. உயர்கல்வி மேம்பாட்டுக்கு மத்திய, மாநில அரசுகளுடன் தனியார் நிறுவனங்களும் உரிய பங்களிப்பை செலுத்த வேண்டும் என்று தேசிய கல்வி தொழில்நுட்ப கழகத்தின் தலைவர் அனில் டி சகஸ்ரபுதே தெரிவித்துள்ளார். தர்மபுரி மாவட்டம் இலக்கியம்பட்டி வாலிபர் முகமது ஆஷிக் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து ஆதிக்க ஜாதியவாத கும்பலின் பித்து நிலை உளவியல் தற்போது தலித்துகளிடையேயும் பரவுவது வேதனைக்கு உரியது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். அரசுக்கு சொந்தமான நிலங்களில் வளர்க்கப்படும் மரங்களை வெட்டுபவர்களுக்கு சிறை தண்டனை விதிக்கும் வகையில் விதிகள் கடுமையாக்கப்படும் என்று வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கரசமங்கலத்தில் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை அமைச்சர் துரைமுருகன் துவங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த போது கர்நாடகாவும் தமிழகமும் மேகதாது அணை விவகாரத்தில் இதுவரை 38 முறை பேசியுள்ளன. ஆனாலும் சுமூக தீர்வு எட்டப்படவில்லை. பிரதமராக தேவகவுடா இருந்தபோது அப்போதைய கர்நாடக முதல்வர் பட்டேலும் மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியும் பேசினர். பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை. மேகதாது அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக துணை முதல்வர் சிவக்குமார் பிரதமர் மோடியை சந்தித்த போது அவர் காவிரி பிரச்சனை குறித்து தமிழகத்துடன் பேசி தீர்த்து கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். ஆனால் பேச்சு வாயிலாக தீர்த்து கொள்ளலாம் என்பது நாம் தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே மார்க்கண்டேயன் அணை கட்டுகின்றனர். அதற்கு நாம் நடுவர் மன்றம் கேட்டோம். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் இன்னும் அவர்கள் பேசவில்லை என்றும் அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளார். திருப்பூரில் நஞ்சப்பா மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் தூய்மை இந்தியா திட்டத்தில் கழிப்பறை கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த வளாகத்தில் அமைந்துள்ள ஒரு அறையில் வடமாநில தொழிலாளர்கள் சமைத்து தங்கியுள்ள வீடியோ ஒன்று பரவியது. அதில் கழிப்பிடத்தில் தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்ட விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி மேயர் தினேஷ்குமார் கூறும்போது, மாநகராட்சி பகுதியில் தனியார் வங்கி, CSR நிதி உதவியில் பள்ளிகளில் புதிய கழிப்பிடம் கட்டப்பட்டு வருகிறது. அவ்வகையில் பள்ளி வளாகத்தில் இந்த கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் சிலர் அங்குள்ள ஒரு அறையில் தங்கி கட்டுமான பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்த தகவல் கிடைத்தவுடன் மாநகராட்சி கமிஷனர் சம்பந்தப்பட்ட டெண்டர்தாரருக்கு எச்சரிக்கை விடுத்து தொழிலாளர்கள் அங்கிருந்து வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டு விட்டனர். இந்த சம்பவம் நடந்து 1 வாரத்திற்கு மேலாகிறது. இதற்கிடையே வெளிமாநில தூய்மை பணியாளர்களை கழிப்பறையில் தங்க வைப்பதுதான் திமுகவின் சமூக நீதியா என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணியும், பணியாளர்களை மாநகராட்சி பள்ளி கழிப்பறையிலேயே தங்க வைத்தது முழுக்க மனிதநேயமற்ற செயல் என்று அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரனும் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளனர். மோசடி செய்து மேற்கொள்ளப்படும் சொத்து ஆவணங்கள் பதிவை ரத்து செய்ய மாவட்ட பதிவாளருக்கு அதிகாரம் வழங்கும் வகையில் தமிழக அரசு கொண்டு வந்த புதிய சட்டப்பிரிவு செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் திருச்சியில் தடுப்பு சுவர் மற்றும் 2 உயரழுத்த மின்கோபுரங்கள் சாய்ந்து விழுந்தன. அதனால் மீண்டும் கொள்ளிடம் நேப்பியர் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை பாடமாக எடுத்துக்கொண்டு தமிழக மலை கிராமங்கள், நகரங்களை உடனே ஆய்வு செய்யுமாறு தமிழக அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் மண் சரிவு ஏற்பட்டு ஒரு மூதாட்டியும் அவர் பேத்தியும் உயிரிழந்த நிலையில் மேலும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளதால்
ஆற்றோரம் வசிப்பவர்களை உடனே இடம் மாற்ற கோவை மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று இரவு சென்னை எழிலகம் கட்டடத்தில் உள்ள மாநில அவசரகால செயல்பாட்டு மையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். காவிரி கரையோர மாவட்டங்களில் எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அம்மாவட்ட ஆட்சியர்களிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார். வயநாட்டில் முகாமிட்டுள்ள தமிழக அதிகாரிகளுடனும் அவர் பேசினார். அப்போது அமைச்சர்கள் ஏவா வேலு, ராமச்சந்திரன், தலைமை செயலர் சிவதாஸ் மீனா, வருவாய் நிர்வாக ஆணையர் பிரபாகர் மற்றும் அலுவலர்கள் உடனிருந்தனர். ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் நடத்தப்படும் டெட் என்ற ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற தகுதியுள்ள பழங்குடியின இளைஞர்களுக்கு வரும் 10ஆம் தேதி முதல் ஆன்லைன் வழியே சிறப்பு பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட உள்ளன. சேலம், கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, நாமக்கல், திருவண்ணாமலை, திருச்சி, கோவை, கன்னியாகுமரி, வேலூர் மாவட்டங்களில் இப்பயிற்சி வகுப்பு துவங்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் 21வது கால்நடைகள் கணக்கெடுப்பு அடுத்த மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை நடக்க உள்ளது. அதையொட்டி மண்டல அளவிலான பயிலரங்கம் சென்னையில் நடைபெற்றது. மத்திய கால்நடை பராமரிப்புத்துறை செயலர் அல்கா உபாத்யாயா வீடியோ கான்பரன்ஸ் வழியே பேசினார். அப்போது நாட்டில் 53.6 கோடி கால்நடைகள் உள்ளன. பால் உற்பத்தியில் இந்தியா முதலிடத்திலும், முட்டை உற்பத்தியில் 2ஆம் இடத்திலும் உள்ளது என்று அவர் பேசினார்.